இந்த சீசன் பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கோடை காலங்களில் நிறைய பழங்கள்லாம் கிடைக்குது. அதில் மாம்பழம் அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே எடுத்துக்கிட்டால் ஹீட் அப்படிங்கிறாங்க. அது ஹீட்டுங்கிறது உண்மைதானா? ஒவ்வொரு பழத்தோட மகத்துவம் என்ன மேடம்? பேசிக்காக மாம்பழங்கிறது ஹீட்டுங்கிறத விட டைஜஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட். இப்போ எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த வருஷம் மாம்பழத்தை பார்த்த உடனே இனிமே மாம்பழம் சாப்பிடவே முடியாதுங்கிற மாதிரி காலை மத்தியானம் நைட்டு மாம்பழம் எடுக்கிறாங்க. அப்புறம் அடுத்த வருஷம்தான் வருங்க, அதனால நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சின்ன பீஸ், ஒரு சின்ன கதுப்பு நீங்கள் 2 தடவை ஒரு நாளைக்கு எடுத்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் இதே அவங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா இவங்க மாம்பழம் எடுக்கக்கூடாது. அது நல்லது கிடையாது. பட் நார்மலாக இருக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். ரொம்ப நிறைய எடுத்தால் வயிற்றுப்போக்கு இல்லை டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், கேஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு 1/2 கப்பு சூடாக பால் குடிப்பாங்க. இது பண்ணினா அவங்களுக்கு இந்த அளவு அந்த ஹீட்டு அஃபெக்ட் ஆகாது. பட் அதர்வைஸ் அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டே போனாங்கன்னா ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, காலர் இருக்காங்க கோவையிலேருந்து. செல்வம் அவங்ககிட்ட பேசலாம். செல்வம் வணக்கம். செல்வம் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, சண்முகம் சார், கோயம்புத்தூர் இருந்து. சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன கேளுங்க. சண்முகம், கோயம்புத்தூர் இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க செல்வம், உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. டாக்டர் சார் சார் உங்க டிவியை பார்த்து பேசாதீங்க சார். டிவி பார்த்தனா உங்களை கரெக்டா பேச முடியாது. டிவி பார்க்கலீங்க. இப்ப நான் சண்முகம் இப்ப சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன கேளுங்க. சரி, இப்போ எனக்கு வயசு நாளைக்கு 80 பிறக்குது. சரி, ஹலோ, சொல்லுங்க. சண்முகம் டாக்டர் சார், கோயம்புத்தூர் இருந்து. சார் சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சண்முகம் பேசுறீங்க, பேசலாம்ல? சண்முகம் சார், எங்களுக்கு நல்லா கேக்குது. டிவியை பார்த்து பேசாதீங்க, போன்ல கவனம் செலுத்துங்க. உங்க கேள்வி என்ன கேளுங்க. சரி, இன்னொரு காலர் இருக்கா, நான் பேசலாம். ரவிச்சந்திரன், விழுப்புரத்துல இருந்து. ரவிச்சந்திரன் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க ரவிச்சந்திரன், என்ன சந்தேகம், கேள்வி என்ன? இந்த வெயில்ல போகும்போது உஷ்ணம் அதிகமாகுது இல்ல சார்? ஆமா. அப்போ எலுமிச்சம் சாறு கூட இந்த நன்னாரி விதை கலந்து சாப்பிடலாமா சார்? நன்னாரி விதை உடம்புக்கு நல்லதுங்க சார். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இல்ல சார். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்க கேள்விக்கு மேடம் ஆன்சர் பண்ணுவாங்க. மேடம், வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி எலுமிச்சை சாரோட நன்னாரி கலந்து சாப்பிடலாமா? நன்னாரி நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நிறைய பழ சாறு கடைகளில், ஜூஸ் கடைகளில் பார்த்தீங்கன்னா நன்னாரி கிடைக்கும். அது சாப்பிடலாமான்றாங்க. ரொம்ப நல்லது, சாப்பிடலாம். பட் வெறும் நன்னாரி டேஸ்ட் இல்லைன்னா அதில் நிறைய தேன் இல்லை சர்க்கரை போட்டு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி வேண்டாம். அதில் பிளெயின் நன்னாரி அந்த ஃப்ளேவருக்கு, அந்த கூலிங்க்கு போட்டு சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, ஆனால் இப்போது பொதுவாகவே இணை நோய் இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்லாம் தாண்டி ஒரு மனிதன் அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போது வழக்கமாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி அப்படின்றத விட கோடை காலங்களில் கூடுதலாக ஒரு சராசரியாக ஒரு ஆரோக்கியமான மனிதன் சராசரியாக கோடை காலங்களில் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும், இதை எப்படி பிரிச்சுக்கலாம் மேடம்? இது அவங்களோட லைஃப் ஸ்டைலில் பொறுத்து இருக்குது சார். ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, வெயிலே வெளியிலேயே போகிறதில்ல அப்படின்னா அவங்களுக்கு 2 லிட்டர் தண்ணி போகும். அதே மாதிரி வீட்டை விட்டு ஏசி காரில் போய் ஏசி ஆஃபீஸில் இருந்து ஏசிலேயே இருக்காங்க, அவங்களுக்கும் 2 to 2.5 லிட்டர்ஸ் போகும். அதே ஸ்கூலுக்கு போகிறாங்க, இல்லை வெயிலில் போகிறாங்க, வெளியில் போகிறாங்க, ஒரு 1 hour வெயில்லையே இருக்காங்க, இவங்களுக்கு 3 to 3.5 லிட்டர்ஸ் வேணும். ஸோ எந்த அளவு அவங்களுக்கு வெயில் எக்ஸ்போஷர், ஹீட் எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்து தான் நம்ம எவ்வளோ தண்ணி வேணும்னு சொல்ல முடியும். நார்மல் பீப்புள் ஒன்றுமே வெளியில் போகிறதில்ல, இந்த மாதிரி ஸ்வெட்டிங்கே ஆகுதில்லைன்னா 2 to 2.5 லிட்டர்ஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வெட்டிங் ஆகுதுன்னா 3.5. இப்போ சில குழந்தைங்கள் இல்லை பெரியவங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க இந்த வெயிலில், அவங்களுக்கு எவ்வளோ தாகம் எடுக்குதோ அந்த அளவு குடிக்கட்டும், தப்பே கிடையாது சார். 4 லிட்டர்ஸ் 4.5 லிட்டர்ஸ் கூட குடிக்கலாம்.
ஆனால் எண்ணி எண்ணி குடிக்க வேண்டாம் யாருமே, எக்ஸப்ட் யார் வந்து இந்த மாதிரி ரொம்ப வயசானவங்களை விட்டுட்டு நார்மலாக இருக்கவங்க எப்போ தாகம் எடுக்குதோ அவங்க குடிச்சா போதும்.